ஓம் கஜானனம் போதகநாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்டோரும். வர இருக்கும் குரு பயிற்சி கும்பராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த குருவானவர் எந்த நாளிலே எந்த நட்சத்திரத்திலே எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறதை நாம் பார்த்துடலாம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:08 மிதுன ராசியில் இருக்கும் குரு பகவான் கடக ராசிக்கு புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பயிற்சி ஆகிறார். இவ்வாறாக பயிற்சியாகும் குரு பகவான் கும்பராசிக்கு என்ன பலனை செய்ய போகிறார் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு தனகாரகனும் தனஸ்தானாதிபதியும் குருவே. கும்பராசிக்கு 2ஆம் இடம் யார்? மீனம். மீனத்தின் அதிபதி குரு. ஆக குரு தனகாரகன் தனஸ்தானாதிபதி 2 ஆதிபத்தியத்திற்கு இருக்கிறார் கும்பராசிக்கு. ஆக இந்த குருவானவர் கும்பராசிக்கு 6ஆம் இடமான கடகத்திற்கு போய் மறைகிறாரா? 6, 8, 12 மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 6ஆம் இடத்தில் மறைகிறாரா என்றால் அதுதான் இல்லை. ஏனென்றால் கடகத்தில் போய் குரு உச்சம் பெறுகிறார். ஒரு கிரகம் 6, 8, 12 உச்சம் பெற்றாலோ அல்லது ஆட்சி பெற்ற கிரகத்துடன் சேர்ந்திருந்தாலோ உச்சம் பெற்ற கிரகத்துடன் சேர்ந்திருந்தாலோ அந்த இடம் மறைவு ஸ்தானம் இல்லை அப்படின்னு ஜாதகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கும்பராசிக்கு 6இல் குரு மறைகிறாரா? மறையவில்லை, உச்சம் பெறுகிறார். ஆனால் 6இல் குரு ஊரில் பகை. கும்பராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு இருந்தால் அனைவரையும் பகைக்கும் காலம் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். குரு 6ஆம் இடமான கடகராசியில் உச்சம் பெறுவது நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் போய் அங்கே உச்சம் பெறுகிறார். அவர் பார்க்கும் இடம் கும்பராசிக்கு 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ குரு இருக்கிற இடத்த காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பு. இதைத்தான் சொல்லுவார்கள் குரு பார்க்க கோடி தோஷம் அப்படிம்பாங்க. அப்போ குரு 6ஆம் இடத்தில் இருந்து கும்பராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 12ஆம் இடம் விரயஸ்தானம் அயன சயன சுகம், 2ஆம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த 3 இடமும் வலுப்பற்று விடுகிறது அப்படின்னே சொல்லிடலாம். 10ஆம் இடமான விருச்சிக ராசியை குரு பார்ப்பது அப்பாவோட ஆதரவு முழுமையாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கிடைச்சிரும். அவர் பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலை அவருக்கு வயோதிகம் காரணமாக மகனிடம் ஒப்படைப்பார். நீங்களும் கும்பராசிக்காரர்களும் அந்த தொழிலை சிறப்பாக செஞ்சு நல்ல லாபம் ஈட்டி தகப்பனாருக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுப்பீர்கள். ஆக தொழிலில் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது, அதாவது விருச்சிகத்தை செவ்வாயின் வீட்டை பார்க்கிறார். குரு செவ்வாயின் வீட்டை பார்த்தால் குருமங்கள யோகம் அல்லவா ஏற்பட்டுவிடும். செவ்வாய்க்கு மங்களகாரகன் அங்காரகன்லாம் பேர். ஆக குரு 5ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பது தொழிலில் மேன்மை, வியாபாரத்தில் விருத்தி. அதாவது வியாபாரம் பண்ணிங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக குரு 10ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். கும்பராசிக்காரர்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள் அப்படின்னே சொல்லிடுங்க. சமயோஜிதமாக யோசித்து நல்ல முடிவை எடுக்கக்கூடியவர்கள். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் ஒன்றுக்கு 4 முறை இல்லை 40 முறை யோசிப்பார்கள். அந்த முடிவு எடுக்கும் பொழுது சரியான முடிவாக இருக்கும்.
ஆக 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது விரயஸ்தானம். அந்த விரயங்களை சுப விரயங்களாக ஆக்கிக் கொள்வதில் கும்பராசிக்காரர்கள் கைதேர்ந்தவர்கள் என்றே சொல்லிவிடலாம். அயன சயன சுகம், நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, எது எப்படி போனாலும் நான் நேரத்துக்கு சாப்பிட்ருவேன், தூக்கம் வந்தால் தூங்கிடுவேன், தூக்க மாத்திரை இதெல்லாம் போடுறதில்லை, தானாகவே தூங்கி விடுவார்கள். ஆக அயன சயன சுகம் உண்டு, சுப விரய செலவுகள் உண்டு. அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், வீட்டடி மனை வாங்கலாம். இந்த மாதிரி மண்ணில் போடணும், இல்லை பொண்ணில் போடணும்பாங்க. மண் என்றால் வீடு வயல், இந்த மாதிரி. பொன் என்றால் தங்கம் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். ஆக மண்ணில் போகணும், இல்லை பொண்ணில் போகணும். ஆக இந்த விரயத்தை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். 2ஆம் இடமான குரு பகவான் மீனத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அல்லவா. ஆக தனம் என்றால் தனலட்சுமி உங்கள் வீட்டில் வந்து சமணம் போட்டு உட்காந்துருவா கும்பராசிக்காரங்களுக்கு. அப்போ பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். தனலட்சுமி உங்கள் வீடு தேடி வந்துடுவா அப்படின்னே சொல்லிடலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி குதூகலம் உண்டாகும் அப்படின்னே சொல்லிடலாம். மகிழ்ச்சியான செய்திகள் வந்து மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும். இதுவரையில் 5ல் குரு ராசியை பார்த்துருப்பார். 5ல் குரு இருந்தால் கைபெரிய யோகம், அரசர் சேவையெல்லாம் சொல்லலாம். ஆனால் கும்பராசிக்கு குரு நல்லது செய்யக்கூடியவரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஆக இப்போ 6ஆம் இடத்திற்கு வந்த குரு 2ஆம் இடத்தை பார்ப்பது பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே வந்துடலாம். இதுவரையில் சென்மச்சனியாக இருந்தவர் 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்க கும்பராசிக்கு ஜென்மத்தில் கும்பத்தில் சனி இருந்தவர் சென்ற மாதம் 6ஆம் தேதி 2ஆம் இடம் மீனத்திற்கு வந்து பாதச்சனியாக மாறிவிடுகிறார். ஆக சனி தலையிலிருந்து உடம்புக்கு வந்து பாதத்துக்கு வந்து கீழே வந்து அப்படியே போயிடுவார். இன்னும் 2.5 வருட காலங்கள் 7.5 சனி இருந்தாலும் கும்பராசிக்கு அதிபதி அல்லவா சனி பகவான். அவர் 2ஆம் வீட்டில் இருப்பது, சனி கொடுத்தால் இவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி 2ஆம் வீட்டில் இருக்கும் சனியையும் குரு பார்க்கிறார். அப்போ குரு சனி பார்வை, குரு சனி சேர்க்கை நல்லதா அப்படி என்றால் குருவுக்கும் சனிக்கும் ஆகாதுதான். ஆனால் குருவின் வீட்டில் சனி இருக்கிறார். குரு வந்து தேவகுரு. நாம் என்னதான் விரோதிகளாக இருந்தாலும் இந்தியர்கள் தமிழர்கள் வீட்டுக்கு வந்தவங்கள பகைவர்களாக இருந்தால் கூட வாங்க வாங்கன்னு வரவேற்போம். அதை போல் பகையாளியின் வீட்டில் தான் சனி பகவான் இருக்கிறார். அந்த சனியை குரு 9ஆம் பார்வையாக பார்த்து விடுகிறார். ஆக குரு பார்க்க தோஷங்கள், கோடி தோஷங்கள் நீங்கும் அல்லவா. அப்போ இந்த சனியின் தோஷம் நீங்காதா? நீங்கத்தானே செய்யும் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகு இருக்கிறார். கும்ப ராகு கொட்டி கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். துன்பங்கள் கும்பத்திற்கு நீங்கி இன்பங்கள் வரக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு மேன்மையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். கும்பராசிக்கு குடும்பத்தில் குதூகூலம் பெருகும், குதூகூலம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். மகிழ்ச்சி கடலில் நீங்கள் நீந்துவீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம். கும்பத்திற்கு துன்பங்கள் போய் இன்பங்கள் வரும் நேரம் இது அப்படின்னே சொல்லிடலாம். கும்பத்திற்கு இந்த குரு பகவான் மேன்மையை கொடுப்பார், மீட்சியை கொடுப்பார், வளர்ச்சியை கொடுப்பார், வளங்களை கொடுப்பார், பதவி பட்டம் பெயர் புகழ் செல்வாக்கை கொடுப்பார். வாழ்வில் வளம் பெற்று இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி மூலமாக நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. பணம் வர வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் அப்படின்றேன். இந்த கும்பராசிக்காரங்களை யாருமே ஜட்ஜ் பண்ணவே முடியாது. எந்த நேரத்தில் எதை செய்ய போகிறாங்க அப்படின்னு ஒரு அவங்ககிட்ட வந்து அவங்கள பற்றி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். கும்பராசிக்காரர்கள் குடத்திலிட்ட விளக்கல்லவா. குடத்திலிட்ட விளக்கு எந்த காற்று அடித்தாலும் பூகம்பம் வந்தாலும் அணையவே அணையாது, கும்பத்துக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். குன்றிலிட்ட விளக்கு, ஒரு மலை மேலே ஒரு விளக்கை ஏற்றுறோம், ஒரு தீபத்தை ஏற்றுறோம்னா காற்றுக்கு அது வந்து அணைஞ்சு போயிடும். ஆனால் கும்பத்தில் இட்ட விளக்கு என்றைக்குமே அப்படி நிலையாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்.
கும்பராசிக்காரங்க ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க. எடுத்துட்டு அதிலிருந்து நிலையாக இருப்பாங்க. சரம் சிரம் உபயம் அப்படிம்பாங்க. ஸ்திரத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள். ஆனால் கும்பராசிக்காரர்களை அவர்களுடைய மனதை யாரும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. அதாவது ஒரு சிதம்பர ரகசியம் மாதிரியே அவங்க இருப்பாங்க. எந்த நேரத்தில் எதை செய்ய போகிறோம், இதை செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைப்போம், அது நடக்காது. இவர் என்னத்தை செய்ய போகிறாரு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு உதவி கேட்டிருப்பீங்க. ஆனால் அவர் 2 நாளைக்கு முன்னாடி இதை செஞ்சு முடிச்சுட்டு கமுக்கமாக இருப்பார். நீங்கள் போய் அவர்கிட்ட வீட்டில் போய் என்னங்க 3 நாள் ஆச்சு 4 நாள் ஆச்சு உங்களை நம்பினேன் என்னென்னா அப்படிங்களா அப்படிம்பாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க மனைவியோ உடன்பிறப்போ தாயாரோ வந்து ஏங்க அவர் முந்தானத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாருங்க, நீங்கள் பார்க்கலாம் என்னங்க பண்ணுறது அப்படிம்பாங்க. அப்போ தான் இவரை பற்றி அருமை தெரியும். ஆகா, இவர் நல்லா 2-3 நாளைக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சுட்டா நம்ம சொன்ன காரியத்தை, நாம தான் பார்க்கல போலக்கிட்டு தவறு என்னுடைய தான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு போயிடுவார். ஆக கும்பராசிக்காரர்கள் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அதை கச்சிதமாக செய்து முடிச்சுட்டு கம்முன்னு இருப்பாங்க அப்படின்னே சொல்லிடலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும். நன்றி, வணக்கம், வாழிய வளமுடன்.